தமிழ் சினிமாவுடைய பின்னணி பாடகர் இயேசுதாஸுக்கு நேர்ந்த மிகப்பெரும் சோகம் சினிமாவையே ஒட்டுமொத்தமா நிலைய கொலைய வச்சிருக்கு. மாயக்குரல் மன்னன் அப்படின்னு தமிழ்ல எல்லாராலையும் செல்லமா அழைக்கப்பட்டது நம்ம இயேசுதாஸ். இவருடைய பாடல்கள் அப்படின்னாலே கண்டிப்பா அதுல ஒரு தனித்துவமான சில விஷயங்கள் அடங்கியிருக்கும். இயேசுதாஸ் எந்த விதமான பாடல்கள் கொடுத்தாலும் அந்த பாடலுக்கு அப்படியே உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறமை கொண்ட பாடகர். இவருடைய இசையில இவர் பாடின எத்தனையோ பாடல்கள் காலம் கடந்து கூட இன்னமும் பல பேர் மத்தியில இந்த பாடல்கள் ஒலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இவருக்கு வயசு இப்போ 80 ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் இவர் பாடின ஆரம்ப கால பாடல்கள் இன்னமும் இவருடைய பேரை மக்கள் மத்தியில அழிக்க முடியாத ஒரு இடத்த உருவாக்கி வச்சிருக்கு. யேசுதாஸ் பாடின எத்தனையோ பாடல்கள் அந்த படம் எல்லாமே பயங்கர வெற்றியும் அடைஞ்சிருக்கு. ஒரு காலகட்டத்துல ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு ஹீரோ, ஹீரோயின் முக்கியமா சொல்லுவாங்க. ஆனா, அதே மாரி அவங்கள தாண்டி அந்த படத்துல நம்ப இயேசுதாஸ் பாட்டு பாடுனா, கண்டிப்பா அந்த படம் வெற்றி அடைஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு இயேசுதாஸுக்கு நல்ல ஒரு பேர் கிடைச்சது. இப்படி இயேசுதாஸ் வெறும் தமிழ்ல மட்டும் பாடல்கள் பாடி பிரபலமாகலங்க. இயேசுதாஸ் தமிழ தாண்டி மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, பஞ்சாபி, உருது, வங்காளம் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட மொழிகள்ல பாடல்கள் பாடியிருக்காரு. இவருக்கு ஆரம்பத்துல இவ்வளோ மொழிகள் தெரியாது. இருந்தாலும் இவரு பாடுன பாடல்கள பார்த்து அந்தந்த மொழியில இவருடைய வாய்ஸுக்காகவே இவர ரொம்ப கஷ்டப்படுத்தி, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த மொழிகள்லாம் பாட வச்சிருக்காங்க. நம்ம இயேசுதாஸும் இசையில இருந்த ஆர்வத்தின் காரணமா கொஞ்சம் கூட எத பத்தியும் கவலைப்படாம இந்த மொழிகள்ல அவரும் பாடல்கள் பாடினாரு. அப்படி இதுவரைக்கும் 10க்கும் மேற்பட்ட மொழிகள், 30,000க்கும் மேற்பட்ட பாடல்கள், அதிலும் குறிப்பா 10,000க்கும் மேற்பட்ட பாடல்கள அவரு தனியாவே பாடி அசத்தியிருப்பாரு. ஒரு பாட்டு அப்படின்னா கண்டிப்பா அதுல ஜென்ஸும் பாடுவாங்க, லேடீஸும் பாடுவாங்க. அந்த பாட்டு தான் அதிகம் வெற்றி அடையும். ஆனா நம்ம யேசுதாஸ பொறுத்தவரைக்கும், இவரு தனியா பாடுன எத்தனையோ பாடல்கள் இன்னைக்கு பயங்கரமான ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்படி தனியாவே 10,000க்கும் மேற்பட்ட பாடல்கள பாடின முதல் பின்னணி பாடகர் நம்ம யேசுதாஸ் மட்டும்தான். இப்படி இசைக்காகவே தனது வாழ்க்கைய முழுவதுமா அர்ப்பணிச்ச ஒரு முக்கியமான நபர். அவருடைய 65 வயசு வரைக்கும் அவரு ஓய்வே இல்லாம பாடல்கள் பாடியிருக்காரு. அவருடைய 65 வயசுக்கு பிறகு தான் அவருக்கு ஏற்பட்ட சில உடல் உபாதைகள் காரணமா, அவரால் தொடர்ந்து பாட முடியாம கொஞ்சம் கொஞ்சமா சினிமா விட்டு ஒதுங்குனாரு. அதன் பிறகு சின்ன சின்னதா கலை நிகழ்ச்சிகள்ல பாட ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு அவர் 70 வயசுக்கு மேல அவரால சுத்தமா பாட முடியாம அவரு வீட்லயே முடங்கி போனாரு. இப்போ அவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போகி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையும் பெற்று வந்துட்டு இருக்காரு வீட்ல. அப்படி வீட்ல சிகிச்சை பெற்று வந்த யேசுதாஸுக்கு வீட்ல ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவு காரணமா அவரு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அனுமதிக்கப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் ஒரு துயரம் தமிழ் சினிமாவை மீளாத சோகத்துல இப்போ மூழ்க வச்சிருக்கு.